கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் நியூ இயரும் அதுவும் அன்னைக்கு சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் நடுவில் ஒரு செமையான த்ரில்லிங் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இது கொல்கத்தாவில் ஈடன் கார்டன்ஸில் நடந்துச்சு. ரெண்டு டீமுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுலேயும் இன்னைக்கு சிஎஸ்கேக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா இன்னைக்கு தமிழ் நியூ இயர் அப்படின்றதுனால இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தில் இன்னைக்கு விளையாடினாங்க அப்படின்னே சொல்லலாம். செமையான பலப்பரிச்சையில் சிஎஸ்கே பயங்கரமாக விளையாண்டு இன்னைக்கு மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தோனி ஒரு சூப்பரான ஸ்பீச்சும் கொடுத்தாரு. அதில் என்ன சொன்னாரு அப்படின்றத பார்த்தோம்னா, எல்லா மேட்ச்லயுமே நாங்கள் 160க்கு கீழே ஆப்போனண்டோட ஸ்கோரை குறைக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் இன்னைக்கும் விளையாடணும். இம்ரான் தாஹிர் இதுல ரொம்பவே சப்போர்ட் பண்ணாரு. அவருடைய பவுலிங் மூலியமா ஒரு நல்ல வேலையை செஞ்சிருக்கிறாரு. இந்த டார்கெட்டை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப நிதானமா விளையாடினாங்க எங்களுடைய பேட்ஸ்மேன். அந்த வகையில ரெய்னாவும் ஜடேஜாவும் சூப்பரா பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த மேட்ச்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. கேகேஆரும் நல்ல டீம் தான். அவங்களுடைய அப்போசிவ் ஸ்ட்ரென்த் வந்து உண்மையிலே பலமா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இந்த மேட்ச் எங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுத்துச்சு. இனிமேல் வர்ற மேட்ச்லயும் நாங்க இதே மாதிரி ரொம்ப ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட விளையாடுவோம். கண்டிப்பா அந்த வட்டம் சாம்பியன்ஷிப் நாங்க தான் தட்டுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு தல தோனி. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேடியம்ல ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, தல தோனியோட பொண்ணு கிட்ட எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. முக்கியமா பிராவோவுக்கு எப்படி தொப்பி மாட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க பண்ணது ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே அதுக்கு பாராட்டுகளும் அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியும் சந்தோஷமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத சம்மரி மாதிரி பார்த்தோம்னா, 29 ஐபிஎல் தொடரோட டாஸ் போடும் பொழுதே சென்னை அணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் பவுலிங் தான் ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்தாங்க. கொல்கத்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தப்போ சிஎஸ்கே அணியோட எல்லா பந்துகளையுமே பவுண்டரிக்கு பறக்க விட்டாங்க. மெயினா லின் வந்து சூப்பரா விளையாடினாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் நரேன் விளையாடும் பொழுது ரொம்பவே சொதப்பலா தான் விளையாடினாரு. சானோரோட பால்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா வரும்பொழுது நல்லாவே விளையாடிட்டு இருந்தாரு. ஆனா தாஹிரோட பால்ல கேட்ச் கொடுத்து போயிட்டாரு. அதே ஓவர்ல 4வது பால்ல உத்தப்பாவும் அவுட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் தான் தினேஷ் கார்த்திக் லின்னோட சேர்ந்து ரொம்பவே நிலையா விளையாடிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் தாஹிர் விட்டு வைக்கல. தினேஷ் கார்த்திக் 18வது ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ரசல்ஸ் வழக்கம் போல வான வேடிக்கை காம்பாரு. ஆனா அது இன்னைக்கு எடுபடல. தாஹிரோட பால்ல அவரும் சுருண்டுட்டாரு. கடைசியா லின் வந்து 51 பால்ல 82 ரன் வரைக்கும் எடுத்தாரு. 20 ஓவர்ல மொத்தமா 161 ரன் வரைக்கும் எடுத்தாங்க. 8 விக்கெட் போயிருச்சு. இதுல இம்ரான் தாஹிர் 4 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டாரு. 162 ரன் வரைக்கும் எடுக்கணும் அப்படின்ற டார்கெட்ல வாட்சன் உள்ள இறங்கினாரு. ஆனா 6 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. டூப்ளசிஸ் 28 ரன்ல அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ரைடோ 5 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. கேதர் ஜாதவும் 20ல அவுட் ஆயிட்டாங்க. தோனி 16ல போயிட்டாரு. ஜடேஜாவும் ரெய்னாவும் தான் நின்று சூப்பரா விளையாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெய்னா 58 ரன் வரைக்கும் எடுத்தாங்க. அடுத்து ஜடேஜா 31 ரன் வரைக்கும் இருந்து ஆட்டம் இழக்காம கடைசியில சென்னையை ஜெயிக்க வச்சிட்டாங்க. மொத்தம் 5 விக்கெட் வித்தியாசத்துல சென்னை அணி ஜெயிச்சிருச்சு. இதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ் எல்லாம் ட்விட்டர் பக்கத்துல பாராட்டு மலை தெறிக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎஸ்கே மாதிரியான ஒரு டீம் கிடைக்கவே கிடைக்காது. கான்ஸ்டன்டா எல்லா மேட்ச்லுமே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸோட துணை இல்லாம அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் ரெய்னாவும் ஜடேஜாவும் சிஎஸ்கேக்காக சூப்பரா விளையாடி இருக்காங்க. இம்ரான் தாஹிர் 4 விக்கெட் வந்து சூப்பரா இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கொல்கத்தா அணி ரசல்ஸோட டிபெண்டன்ஸ்ல இருந்து வெளியே வரணும். அது மட்டும் இல்லாம ஓபனர் ஏன் இன்னும் மாத்தாம இருக்காங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் சிஎஸ்கேக்கு இன்னொரு வெற்றி வந்துருச்சு. கேகேஆருக்கு எங்கேயோ ஏதோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் குறைஞ்சதுனால அவங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐபிஎலோட பாதி மேட்சஸ் தான் முடிஞ்சிருக்கு. இதுலயே சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. வாட்டர் டீம் வாட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஜஸ்ட் அமேசிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் சுரேஷ் ரெய்னா மட்டும் தான் ஒரே ஆளு 800க்கும் மேல ரன் எடுக்க முடியும், அதுலயும் 2 டிஃபரெண்டான டீம்களோட அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் ஹிஸ்டரியை பத்தி சொல்றாரு. இன்னொருத்தர் இதுதான் ஃபேக்ட் என்னன்னா, தோனி வந்து இது வரைக்கும் நரேனோட பால்ல பவுண்டரி அடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இன்னொருத்தவங்க இதுதான் உண்மையான தமிழ் நியூ இயரோட ட்ரீட் ஃப்ரம் சிஎஸ்கே, எஸ்பெஷலி சின்ன தலை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரெய்னாவை பாராட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தினேஷ் கார்த்திகை திட்டுற மாதிரி புவர் கேப்டன்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் அவரு கேப்டனா நீடிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னா 100 ஆண்டுகள் ஆனாலும் கேகேஆர் சாம்பியன்ஷிப் ஆகாது. கௌதம் கம்பீரை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து தாஹிர் கொடுத்திருக்காங்க. சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாவுக்கும், ஸ்டைலிஷ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரெய்னாவுக்கும் கொடுத்திருக்காங்க. ஜடேஜாவோட பவுலிங் இன்னைக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல, ஆனா பேட்டிங்ல பின்னி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே நீ இன்னைக்கு ஜெயிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.